எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. ஒவ்வொரு வருஷ ஆரம்பத்திலையும் நம்ம ஏதாவது ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்க நினைச்சிருப்போம். ஜிம் போறது, வாக்கிங் ஸ்டார்ட் பண்றது, ஹெல்த்தி ஃப்ரூட் சாப்பிடுறது, புதுசா எதையாவது கத்துக்கிறதுன்னு அதற்கான ஆரம்ப வேலைகளையும் சூப்பரா செய்வோம். ஜிம் மெம்பர்ஷிப் அமௌண்ட், புத்தம் புது வாக்கிங் ஷூஸ், பக்கத்து அண்ணாச்சி பழக்கடையில இருந்து பழங்கள் வாங்குறதுன்னு எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். ஆனா ஆரம்பத்துல இருந்த அந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 3 நாள் ஆர்வத்துல நல்லா பண்ணிருப்போம், பட் 4வது நாள்ல இருந்து அந்த செயலை தள்ளி போட ஆரம்பிப்போம். இதனால அந்த பழக்கத்தை நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாம அப்புறம் கடைசியில அந்த ஷூ எங்க வச்சோன்றதே மறந்துடும். ஜிம் மெம்பர்ஷிப் வேஸ்ட் ஆயிரும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழுகி போயிருக்கும். இந்த சைக்கிள் எல்லாருக்குமே நடக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்க 2 நிமிஷம் போதும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 2 நிமிஷம் கூட வேணாங்க, வெறும் 90 நொடிகள்லயே இந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல ஆத்தர் சொல்றாரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு புது பழக்கத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது 90 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பழக்கத்தை தொடர்ச்சியா செய்ய நீங்க பெரிய டார்கெட்லாம் ஆரம்பத்துல வைக்காதீங்க. வெறும் 90 நொடிகள் மட்டுமே அதை செஞ்சா போதும்னு தீர்மானிங்க. அந்த பழக்கத்தோட சக்சஸ் ரேட்டை அதன் முதல் 90 நொடிகள் தான் டிசைட் செய்யும். முதல் 90 நொடிகள் அந்த பழக்கத்தை இக்னைட் பண்ணிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து செஞ்சிருவீங்க. உதாரணத்துக்கு வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ண உடனே போய் ஷூ மாட்டிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டு கதவையில கேட்டை சாத்திடுங்க. ஒரு 90 நொடிகளாவது வாக்கிங்கோ ரன்னிங்கோ போயிட்டு வந்துருங்க. இந்த இனிஷியல் இக்னேஷன் நீங்க அந்த செயலை தொடர்ந்து பண்ண ரொம்பவே உதவும். பேசிக்காவே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஒரு புது ஹேபிட் ஆரம்பிக்கிறப்ப ஆர்வம் அதிகமா இருக்கும், போக போக அந்த ஆர்வம் குறையும். ஸோ அந்த ஆர்வம் குறைஞ்ச நேரத்தில் நாம அந்த செயலை செய்ய நினைச்சா நம்ம மூளை காரணங்கள் சொல்லி அதை தள்ளிப்படும். அந்த மாதிரி டைம்ல அது எவ்வளோ ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதை பொறுத்து தான் நீங்க அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை சரி செய்ய இந்த 90 வினாடிகள் முக்கியம். வெறும் 90 வினாடிகள் மட்டுமே எக்ஸசைஸ் பண்ணா போதும், வெறும் 90 வினாடிகள் ரன்னிங் போனா போதும், வெறும் 90 வினாடிகள் வாக்கிங் போனா போதும், வெறும் 90 வினாடிகள் இந்த புத்தகத்தை படிச்சா போதும்னு அந்த முதல் 90 நொடிகள் ஈஸியா இருக்கணும், அல்லது உங்களை நீங்களே ஈஸியா இருக்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். இது போல எல்லா பழக்கங்களுக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியா வைங்க. அதே மாதிரி எல்லா பழக்கங்களுக்குமே தொடர்ந்து பண்ற அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கன்சிஸ்டன்சி இஸ் சக்சஸ் கீனே சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்யும் போது அது நம்ம வாழ்க்கை சக்கரத்துல ஒரு ஆரமா மாறிடும். உங்க பழக்கங்கள் சுழல சுழல வாழ்க்கை சேர்ந்து சுழன்று நகரும். இது நல்ல பழக்கமா இருந்தா சக்கரம் முன்னோக்கி நகரும், அதுவே கெட்ட பழக்கமா இருந்தா சக்கரம் பின்னோக்கி நகரும். சோ கன்சிஸ்டன்சி ரெண்டுக்குமே பொருந்துங்க. உதாரணத்துக்கு நீங்க காலை உணவை சாப்பிடாம பழகிட்டீங்கன்னா நாளடைவுல உங்களுக்கு காலையில பசிக்கவே பசிக்காது. உங்க பாடி அதுக்கேற்ற மாதிரி பழகி இருக்கும், ஆனா அதோட தாக்கம் பின்னாட்கள்ல உணர்வீங்க. இதுவே நீங்க டெய்லி வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பழக்கத்தினால ஏற்பட்ட குட் பாடி ஃபீலிங் நீங்க போகாம இருக்கும்போது டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணும். சோ அதை திரும்ப செய்ய தூண்டும். நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ கன்சிஸ்டன்டா அதை தொடர்ந்து செய்ய அதுவே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுங்க. சோ ஆரம்பத்துல தொடர்ந்து செய்யறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நல்ல பழக்கங்களை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியா கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸியானது கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணால் அதுவும் சாத்தியம்தான். 90 செகண்ட் ரூலை வச்சு நீங்க இதை சாத்தியமானதா மாற்றலாம். எந்த ஒரு பழக்கத்தையும் நீங்க ஆரம்பிக்கும் போது 90 செகண்டாவது நான் இதை ஒரு 45 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுவேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. 90 செகண்டாவது நான் ரன்னிங் போவேன், 90 செகண்டாவது நான் ஸ்விமிங் பண்ணுவேன், 90 செகண்டாவது எக்ஸசைஸ் பண்ணுவேன், 90 செகண்டாவது புஷ்அப் பண்ணுவேன், 90 செகண்டாவது நான் புக் படிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வெறும் 90 செகண்ட் மட்டும் நம்ம இதை பண்ணா நமக்கு சக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நமக்கு சக்சஸ் ரேட் முக்கியமே இல்லை, நம்ம தொடர்ந்து பண்றோம் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் தான் நமக்கு இப்போ முக்கியம். ஆரம்பத்துல வெறும் 90 நொடிகள் மட்டுமே பண்ண ஆரம்பிச்ச இந்த பழக்கம் நாளடைவுல சில நிமிடங்களா மாறி அது தொடர்ச்சியா ஒரு ஹேபிட்டாவே உங்களுக்கு மாறிடும். சரி, இப்படி செய்யும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம மூளைக்கு கஷ்டமான பழக்கங்களை ஆரம்பிக்கிறப்போ அதை ஈஸியாக்க இது உதவும். ஃபுல் சைக்கிளை ஃபோக்கஸ் பண்ணாம ஸ்டார்ட் பண்றது மட்டுமே இதை ஃபோக்கஸ் பண்ணும். மூளைக்கு அது கஷ்டமா தெரியாது. ரெண்டாவது, ஒரு சின்ன ரொட்டீன் கிரியேட் ஆகும். புக்கு படிச்சு முடிச்ச உடனே படுக்கை பக்கத்துல வைப்பீங்க, ரன்னிங் தோணுன உடனே போய் ஷூலேஸ் கட்டுவீங்க. டிலே ஆகாம இந்த சின்ன ரொட்டீன் உங்களுக்கு பழக்கமாகும். இதுல கிடைக்கிற சக்சஸ் ரேட்டு உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். உங்களை நீங்களே புஷ் பண்றதுனால செல்ஃப் மோட்டிவேஷன் கூடும். வேற யாரும் இல்லைனாலும் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி ஆச்சரியங்களை உங்களை வசமாக்குவீங்க. ஸ்மால் வின்ஸ் ஹெல்ப் யூ இன் ப்ராக்ரஸிங் டு பிக் கோல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வெற்றி சிறுசோ பெருசோ அதை ருசிக்க வெற்றியின் தாகம் கூடும். ஸோ 90 நொடிகள் வாழ்க்கையோட மேஜிக் நம்பர்னு புரிஞ்சு எல்லையில்லா ஆற்றல் பெற வாழ்த்துவது நான் உங்கள் JR. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். எண்ணுவதெல்லாம் உயர்வு.